தேறின விசுவாசியுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனையிலிருந்து அந்த விசுவாசி எப்படி மீண்டு வருகிறார் என்பதை குறித்து தான் இந்த சங்கீதத்தின் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், வேத அறிவு நல்லா கூட இருக்கலாம், ஆண்டவரோட நிறைய நேரம் பேசுகிறவர்களாக கூட நம்ம இருக்கலாம். ஆனாலும் மோசே, ஆபிரகாம், தாவீது, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோசேப்பு, இவர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு அதிகம் பேசுகிறவர்கள், ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள். இன்னும் யோபு, இப்படி எத்தனையோ எண்ணற்ற தேவ மனிதர்களை வேதத்திலிருந்து நாம் உதாரணமாக நாம் பார்க்க முடியும். இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த மனிதர்கள். இது பழைய ஏற்பாடு என்று நீங்கள் சொன்னாலும் கூட, புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டோமானால் பேதுரு, யோவான், பவுல், மத்தேயு, அந்திரேயா, ஸ்தேவான், இன்னும் நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை உறுதியாய் பிடித்த பிறகும் அவருடைய வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகள் அவர்கள் வந்ததை நான் வாசிக்க முடியும். அப்போ பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி அந்த தேவ பிள்ளைகள் படுகிற பாடிலிருந்து அவர்கள் மீண்டு வந்ததையும் நாம் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் நெருக்கங்களும் வந்திருக்கிறது, அதிலிருந்து எப்படி மீண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு பாத்திரம் தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதும். இப்ப இந்த தாவீது எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் இருந்தார், இவர் எந்த சபையை சார்ந்தவர், இவரை யார் தேற்றினார்கள், இவருக்கு இருக்க பிரச்சனையிலிருந்து யார் இவரை வெளியே கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீத புத்தகத்திலே பெரும்பாலான சங்கீதத்தை எழுதினவர் சங்கீதக்காரனாகிய தாவீதா தான் இருக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு மனிதனுடைய கைட்லைன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு வழிநடத்தலும் இல்லாமல், ஒரு தனி நபராய் அவரை கீழே விழாமல் எழுந்து நிற்க வைத்திருக்கிறது என்றால், அவன் உண்மையிலே ஒரு தேறின விசுவாசியாய் இருந்தபடினால் மாத்திரம்தான் அப்படி செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு புரிந்ததா? அப்போ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதை எப்படி அதை பண்ணார்ன்ற நிறைய வசனங்கள் இருந்தாலும் இந்த ஒரு சங்கீதம் மிக அழகாக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வேதனையில் எப்படி வாழ்க்கையை ஓட்டினார் வாசிக்கலாம். சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. முதலாவதாக இந்த சங்கீதக்காரன் என்ன பண்றாருன்னா, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவென்றால், பாலைவனங்களில் சில டைம்ல இந்த மேய்ச்சலுக்காக மான்கள் போகும் பொழுது வழிதவறி அல்லது சிங்கங்களோ புலியோ சிறுத்தைகளோ இந்த மானை விரட்டி பல கிலோமீட்டர் தூரம் ஓடிடுமா. பல கிலோமீட்டர் தூரம் எந்த திசைக்கு ஓடுதுன்னு தெரியாது, அதுக்கு உயிர் பிழைத்தால் போதும் என்கிற ஒரு நிலைமையில ஓடும். அது ஓடி அலைந்து களைப்பு ஒரு பக்கம், தப்பித்து விட்டோங்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம். ஆனால் இனி பிழைக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேணும்? தண்ணி வேண்டும். இப்படி ஒரு நிலைமையில பாலைவனத்தில் சுற்றி திரியுமா மான். அப்போ இங்கே சங்கீதக்காரன் எதை ஒப்பிடுகிறார்? மானை ஏன் ஒப்பிட வேண்டும்? அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் எங்கே தான் அவருடைய வாழ்க்கை கழிந்தது என்றால், பெரும்பாலும் வனாந்தரத்தில் காடுகளில் தான் தாவீதுடைய வாழ்க்கை கழிந்தது. ஆடுகளுக்கு பின்னாக பல நாட்கள் அவனுடைய வாழ்க்கை ஓடினது. இப்பொழுதுதான் இந்த காட்சிகள் எல்லாம் அவன் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் அவருடைய சங்கீதங்களை பொறுத்த வரைக்கும் காடு, மலைகள், கண்மலைகள் இவைகள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பார். அப்போ இங்கே மானை குறிப்பிடுகிறார். ஒரு மான் எப்படி தண்ணீருக்கு தன் உயிர் பிழைப்பதற்கு எப்படி அது அலைந்து திரிகிறதோ, வாஞ்சித்து கதறுமா, ஐயோ தண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்றார். கதறும். கதறல்னா என்ன அர்த்தம்? கதறல எப்படி சொல்றது? இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கோ இன்றைக்கு இருக்கிற தலைமையினருக்கோ கதறலாம் என்னன்னு தெரியவே தெரியாது. சினிமாலேயோ நடிப்புலையோ மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையோ வேற ஏதோ ஒரு சூழ்நிலை தான் பார்த்துருக்க முடியுமே, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இவங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு முன்பாக அவங்களுக்கு வாழ்க்கையே கதறல் தான், கண்ணீர் தான், ஆனால் வாழ்வாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் கணவன் லைட்டாக ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா மறு நிமிஷம் எங்கே இருப்பாங்க? எங்கே இருப்பாங்க? அம்மா வீட்டில் இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் உடனே ஃபோன் எங்கே போகும்? அம்மாவுக்கு போகும், கார் வரும், பைக் வரும், ஆட்டோ வரும், அண்ணன் வருவான், தம்பி வரும், யார் வருவானு. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கதற போட்டு அடித்தாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படியே இவங்க போனாலும் அங்கேருந்து அடித்து துரத்தி விடுவாங்க. உன்ன கல்யாணம் அங்கே இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்கு, நீ அங்கெல்லாம் வாழணும். இதுதான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட் பண்ணி
வாழணும். இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதவன் பிள்ளையை நீ எப்படி நடத்துவ அப்படின்னு சொல்லி, இதுதான் வாழ்க்கை. இவ்வளோ நாள் நீ சந்தோஷமாக இருந்த, ஜாலியாக இருந்த, உனக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, இனி எல்லாமே அவன் தான், அவன் சொல்கிறத கேட்டுட்டு இருன்னு சொல்லி அன்னைக்குள்ள பெற்றோர்கள் அனுப்புனாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மொபைல் ஃபோன் ஒன்று வந்துச்சு. ஃபோன் வந்த பிறகு கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டியோ அல்லது பைபிளை மாற்றியோ மோதிரம் போட்டியோ முடிச்சு வீட்டில் ஏறின படிக்கட்டை வச்ச உடனே ஃபோன் வந்துடும். என்னம்மா வீட்டுக்கு போயாச்சா, இப்போ தான்மா அடி எடுத்து வைக்கிறேன். இதுலேருந்து கைட்லைன்ஸ் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த பிள்ளைக்கு அம்மா சொல்கிறத கேட்டு நடக்கிறதா கணவன் சொல்கிறத கேட்டு நடக்கிறதான்னு தெரியாமல் போயிடுது. அம்மா பெற்றவங்க, அவங்க சொல்லி கேட்டு நடக்கிறதா கணவன் சொல்லி கேட்டு நடக்கிறதா தெரியாது. அப்போது குடும்பங்களில் இதில் பிரச்சனை ஆகி இவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா சொல்கிறதுக்கு வேல்யூ ஜாஸ்தி கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்கும், கணவர்கிட்ட ஒத்து போகாது. வீட்டிலே சொல்லுவாங்க, மாமியார் சொல்லுவாங்க, அவங்க அம்மாட்டே பேசிகிட்டு இருக்காப்பா 24 மணி நேரம், போதுமா அவனுக்கு, அவள் சொல்கிறத கேட்டு நடக்கிறாம்பாங்க, பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு மனுஷி கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு அவங்க யாரோட தான் இருக்கணும், கணவனோட இருக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு அறிவை அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னென்னா, உடனே ஏதாவது ஒன்றுனா என்ன செய்யுது, எனக்கு ஃபோன் பண்ணிடு, அவ்வளோதான் நான் பார்த்துக்கிறேன். எப்படி தைரியம் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் சோன், நீ போன்னு சொன்னால் நான் போயிட்டே இருக்க போகிறேன் இப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுது. ஆனால் அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நான் எங்கே போவேன், ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்போ கல்லானாலும் கணவன் புல்லானவன் நீ தான் என்ன காப்பாற்றி ஆகுன்னு சொல்லி கலந்தாங்க. அது அடிமைத்தனம் கிடையாது. பக்குவப்பட்டு அப்புறம் ரெடியாகி அப்புறம் இதான் வாழ்க்கைன்னு சொல்லி அது ரெடி ஆயிடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. போய் பார்ப்போம், 6 மாதம் வேலைக்கு ஜாப்பு போகிற மாதிரி 6 மாதம் வாழ்க்கை நடத்தி பார்ப்போம், செட் ஆகலைன்னா வந்துடுவோம் திரும்ப. இப்போ 2K கிட்ஸ் நிலைமை என்னென்னா, கல்யாணம் எதுக்கு, அதான் எல்லாமே அதுக்கு முன்னாடி நம்ம முடிஞ்சு, இனி இது கல்யாணம் கஷ்டம், குழந்தை குட்டி. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு கல்யாணம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான பிள்ளைங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னே வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. அப்போ நிலைமை என்னாச்சு, கல்யாணம் பண்ணுங்க ஆசை, முன்னாடி கல்யாணம் பண்ணணும் ஏதோ ஒரு ஆசை இருந்துச்சு, இப்போ கல்யாணம் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அப்போ அந்த கதறலுங்கிற சூழ்நிலை மாறிச்சு. ஒரு விதத்தில் நல்லது என்ன அப்படின்னா, இன்றைக்கி யூடியூப் சேனல் அது இது லொட்டு நிறைய வந்ததுனால மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே இந்த பிரச்சனையிலேருந்து மீள்வது எப்படி, அதுக்கு ஒரு 2 பேர் ஒரு கஞ்சா கேஸோ எவனோ ஒருத்தன் பேசுவான். அவன் பேசுகிறதுலாம் கரெக்டாக தான் இருக்கும், அவன் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், புரிஞ்சா நான் சொல்கிறது, கஞ்சா விற்றவன் சாராயம் விற்றவன் இன்றைக்கி தப்பு பண்ணுறான், அவனும் நல்ல ஏதாவது 4-5 புக்கு படிச்சிருப்பான் இல்லையா, அதுலேருந்து எடுத்து போட்டு போயிடுவான். இதுதான் வாழ்க்கையம்மா, உடனே வாழ்க்கை கணிதம் வச்சு அவன் சொல்கிறதையே கேட்டு நடக்கிறது. அவன்கிட்ட உள்ள பிசாசு அப்படியே அவன்கிட்ட வந்துடும். சரி, எப்படியோ சாகாமல் உயிர் பிழைக்கிற கதறாமல் எப்படியோ தப்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் மக்கள் தேவ பிள்ளைகளுக்குலாம் இந்த சர்ச்சில் நல்ல செய்திகள் கொடுக்கப்படுகிறது. முன்னாலே மாதிரிலாம் அப்படி இல்லை. இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல செய்திகள்லாம் கிடைக்குது. அப்போ எங்கே போனால் சொல்யூஷன் கிடைக்குங்கிறத அவங்க அறிஞ்சுக்கிறாங்க. இல்லை கதற வேண்டிய சூழ்நிலைகள் பெரும்பாலும் இல்லை. ஆனாலும் ஒரு சில இடங்களில் கதறல் இருந்துட்டு தான் இருக்குது. அது கதறல்னா அண்ணனுடைய உதவி இல்லை, பெற்றோர்களுடைய உதவி இல்லை, இன்னும் சுற்றுப்புறம் நண்பருடைய உதவி இல்லை, தனி ஒருதனாய் ஒருதியாய் யாருடைய உதவியும் இல்லாமல் யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கதறல் வரும். அதுதான் கதறல். ஹல்லேலூயா. அழுது ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லி முழங்கால போட்டு கதறி அழுவாங்க. என்ன செய்வேன்னு தெரியாது, அதற்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாது. யாரும் பார்க்காத இடத்துல நின்று கதறி அழுவாங்க. எனக்கு வேற வழியே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அந்த அளவுக்கு கதறுவாங்க. இதைத்தான் இந்த சங்கீதக்காரன் நமக்கு விவரித்து சொல்கிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கதறல் நிறைந்த வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. இந்த சங்கீதக்காரனும் அதில் ஒன்று. அடுத்த 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இப்போ கஷ்டம் ஒரு கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கு, தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கு. கஷ்டம் எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டம், எதை தொட்டாலும் நஷ்டம். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷன் நிற்கும்போது இன்னும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டு இருக்கிறான். கதறிக்கொண்டு ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கதறிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய உதவி தாமதமாகி கொண்டே இருக்கிறது. அப்பொழுது சுற்றி உள்ளவங்க சொல்லுவாங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே. இங்க சங்கீதக்காரனை பார்த்து அதான் கேட்கிறேன், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்துல
சொல்லுறாங்க, கேட்குறாங்க. நீ இவ்வளவு பாடுபடுறியே, உன் தேவன் எங்க? நீ காலையில் என்ன ஆராதிக்கிற, மதியம் ஆராதிக்கிற, இரவு ஆராதிக்கிற, நீ ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆராதனைக்கு கடந்து போகிற, சபையை ஒரு நாள் அலட்சியப்படுத்துறது இல்லை. உன் தேவன் எங்கப்பா? சும்மாவா கேட்பாங்க? கொஞ்சம் நக்கல் நையாண்டி பல கிண்டல் கேலி எல்லாம் சொல்லி கேட்பாங்க. ஜெபம் பண்ணியே, சாப்பிடாம பட்னி கிடந்தியே, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு சொன்னியே, பைபிளை படித்தால சரியாருன்னு எனக்கே சொன்னியே, நீ வா உன் கஷ்டம் போகுன்னு என்ன கூப்பிட்டியே, இப்போ உன் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படி சொல்லி ஏளனம் பேசுவாங்க. அந்த வலியில் இருந்து துடித்து கொண்டு இருக்கிறவனுக்கு இது இன்னும் அதிகமான வலியை கொடுக்கும். அப்போ இவர் அதை என்ன பண்ணுறாருன்னா, இரவும் பகலும் இந்த விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது கண்ணீரே உணவானது என்று சொல்லுகிறார். அப்போ இதை நினச்சி ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கீங்க, எனக்கு ஏன் இவ்வளோ தாமதமாகுன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது கண்ணீர் தாரை தாரையாக வழிய துவங்குகிறது. அப்பொழுது இந்த கண்ணீர் வடியும் பொழுது நேராக எங்கே தான் வடியும்? வாய்க்கு தான் வடியும். இப்போ வாயில் வடியும் போது வாய்க்குள்ளே போகுது. அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், ஏற்கனவே இந்த வழியாக வந்திருக்கலாம். சங்கீதக்காரர் சொல்கிறத கேளுங்க, அவ்வளவு கஷ்டம் எனக்கு இருக்குங்கிறத காண்பித்திருக்கிறார். இன்னொரு தேவ மனிதனை கூட நான் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். கவனிங்க, இந்த யோபு எப்படிப்பட்டவர் என்றால், கிழக்கத்திய புத்திரர்களில் மிகப்பெரிய செல்வந்தர் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் ஒரு தென் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோன்னா கன்னியாகுமரி, இங்கே எடுத்துக்கிட்டோன்னா திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி, இங்கே தென் மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. இது கிழக்கு. இவர் கிழக்கத்திய புத்திரர்களில் இவர் சிறந்தவர். இப்படி வடக்கு தெற்கு கிழக்குன்னு இருக்குல்ல, ஒவ்வொரு ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அதே போல் இவர் ஒரு ஏரியாவில் மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் இப்போ அந்த பணக்காரராக இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? கிருபை பெற்றவனே நீ வாழ்க, இவன் தாயா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏனென்றால் நிறைய ஒட்டகங்கள் அவனுக்கு இருக்கிறது, இவர்தான் தேவனுடைய உண்மையான பிள்ளை. காரணம், இவனுடைய வாழ்க்கையில் இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. ஏராளமான ஆடுகள், ஏராளமான மாடுகள், ஏராளமான குதிரைகள், ஏராளமான கழுதைகள், ஏராளமான எருமைகள், ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான வேலைக்காரர்கள் என்று சொல்லி இவர் பெரிய ஒரு பண்ணைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. இவர் நிச்சயம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஊரு உலகம் எல்லாம் சொல்லி வாழ்த்தியிருப்பாங்க. இவன் நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவன், இவன் ஒரு தேவ மனிதன், உத்தமமாய் நடக்கிற ஒரு நீதியாய் நடக்கிற மனுஷன், ஆகவே இந்த மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி எல்லா மனுஷரும் எல்லா நாவும் புகழ்ந்து இருக்கும். பிரியமானவர்களே, எல்லாம் இருக்கும்போது நமக்கும் தோணும் ஆண்டவர்னு ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு, ஆண்டவர்னு ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு அப்படி சொல்லி எல்லாம் நமக்கும் தோணும். ஒரு நாள் வந்தது, யோபுடைய நிலைமை அப்படியே மாற ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருந்தா கூட தெரியாது, ஒரே நாள்ல யோபுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. எப்படி ஒரு சுனாமி வந்து, எப்படி ஒரு பூமி எதிர்ச்சி வந்து ஒரே நாள்ல பணக்காரன் ஏழையானானோ, ஏழை பணக்காரனானோ, அதே போல இந்த யோபும் ஒரே நாள்ல ஒட்டகம் அழிந்ததுன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து இவரை சொல்லுகிறார்கள். இவரிடத்துல ஆடுகள் மாடுகள் அழிந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு வேலைக்காரன் மாத்திரம் மீதி இருந்து இவரிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், உங்கள் மாடுகள் அழிந்தது, உங்கள் ஆடுகள் அழிந்தது, ஒட்டகங்கள் அழிந்தது, உங்கள் குதிரைகள் அழிந்தது, உங்கள் சொத்துகள் அழிந்தது. கடைசியில் ஒருத்தன் வரான், உங்க பிள்ளைகளும் செத்து போனார்கள் என்று சொல்லி. உங்கள் பிள்ளைகளும் செத்து போனார்கள். சொத்துக்களினுடைய மிகப்பெரிய சொத்து, செல்வத்தினுடைய பெரிய செல்வம் பிள்ளை செல்வம். அது 1-2 பிள்ளை இல்லை, எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. 10 பிள்ளைகளும் சுவரிடிந்து விழுந்து செத்து போனார்கள் என்ற செய்தி யோபுக்கு வருது. ஒரே நேரத்தில் ஒரு செய்தியை கேட்டாலே, ஒரு துக்க செய்தியை கேட்டாலே மனசு தாங்காது. ஆனால் இந்த யோபுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து துக்க செய்தியாய் வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக பிள்ளைகளும் மரித்து போனான் என்ற செய்தி. இந்த செய்தியை கேட்டு உடைந்து போய் தன் வஸ்திரத்தை கிழித்து எரிந்து விட்டு நிர்வாணமாய் இந்த மண்ணிலே யோபு படுத்துக்கொண்டு, கர்த்தர் கொடுத்தார், என் தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன்,
நான் நிர்வாணியாகவே அவ்விடத்துக்கு திரும்ப போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஆண்டவரை நினைவு கூறுகிறார். ஆண்டவர் துசிக்கவே இல்லை. நீங்கள் நான் என்ன பண்ணியிருப்போம்? வெறி கொண்டிருப்போம். தேராத விசுவாசியின் அடையாளம் அதுதான். என்ன செய்வதென்று தெரியாமல் கெட்ட வார்த்தைகளை பேசியிருப்போம். கடவுளை என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த கடவுளையா நான் வணங்குறேன்னு சொல்லி தூசித்திருப்போம். வேதமும் வேண்டாம், இந்த தேவனும் வேண்டாம் சொல்லி எல்லாவற்றையும் வாரி போட்டு தீயை கொளுத்தி இருப்போம். ஆனால் யோபு அப்படி செய்யவே இல்லை. இவைகள் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. நான் யாருடையது? கர்த்தருடையவன் என்று சொல்லி அந்த இடத்துல நினைவு கூர்ந்து தன்னை ஒரு தைரியமும் திடவும் படுத்துகிறான் தான். இதுதான் தேறின விசுவாசியுடைய அடையாளம். போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்னா, இவனுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு இடி. நேற்று வரைக்கும் பணக்காரன், இன்னைக்கு அவ்வளோதான். சரி, இதோட முடிஞ்சு போச்சா அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா முடியலை. உடல் முழுக்கனும் பருக்கள் வந்து விட்டது. பருக்கள் வந்தா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரலான்னா என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. எல்லா பகுதியிலையும் பருக்கள். படுக்க முடியுதுன்னா படுக்க முடியாது. தோலோட தரை ஒட்டி கொள்ளும். எடுக்கும்போது அது ஒட்டி வெளியே வரும்போது வலிக்கும், காந்தும். ஒரு சின்ன புண்ணு வந்தாலே எவ்வளவுதான் நம்ம கிளீன் பண்ணாலும் ஈக்கள் வந்து மொய்க்கும், அதை பாதுகாக்கவே முடியாது. உடல் முழுவதும் பருக்கள் யோபுக்கு வந்து விட்டது. சீல் பிதுக்கிற வேலை தான் அவனுக்கு. இவன் நேர சாம்பலில் போய் உட்காந்தான். சாம்பல் அள்ளி மேலே போட்டுக்கொண்டு உடைந்த ஓட்டு துண்டெடுத்து, மண் ஓட்டு துண்டெடுத்து அரிப்பு தாங்க முடியாமல் சுரண்ட ஆரம்பித்தான் உடல் முழுவதும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எந்த மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேதனை வரணுமோ அந்த மட்டுக்கும் அவனுடைய வாழ்க்கையில், யோபுடைய வாழ்க்கையில் வந்ததுங்க. சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு தெரியாது, மண்ணை உழுது கொண்டிருப்ப ஒரு விவசாயி கூட தெரியாது கஷ்டமாக. ஏனென்றால் தினந்தோறும் மண்ணிலே கிடந்து உருளக்கூடியவன். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவான், ஓரளவுக்கு அவன் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வான். யோபு அப்படி இல்லைங்க, பணக்காரனா வாழ்ந்துட்டான். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. வேலைக்காரனை வச்சு தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். வேலை வாங்கி கொண்டு தான் இருந்தானே தவிர இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. வாடினா ஒருத்தன் வருவான், போனா ஒருத்தன் போவான். அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்த யோபுக்கு இதெல்லாம் தெரியாது. சுரண்ட ஆரம்பித்தான். இந்த நிலைமையில தான் இங்கே யோபுக்கு மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் இதயத்தை கிழித்து கொண்டு போகிறதா இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் என்று யோபு கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதனை தாங்க முடியாம யோபு கேட்கிற வார்த்தை. தொடர்ந்து வாசிங்க. பிரைஸ் காட். இப்போதும் 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை. எத்தனை தரம் என்ன நிந்திச்சிருப்பாங்க? உன் தேவன், முத வார்த்தை உன் தேவன் எங்கே? சங்கீதக்காரன் சொன்னார் இல்லையா, உன் தேவன் எங்கே? இங்க அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க, சன்மார்க்கர் அழிந்ததுண்டோ அப்படின்னு கேட்கிறான் யோபுட்ட. அப்படின்னு அர்த்தம் என்ன? சன்மார்க்கன்னா ஆண்டவரை நம்பாமல் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நீதியா நடக்கக்கூடிய மனுஷன். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டும் நீதி நியாயம் நடக்கக்கூடியது தான் சன்மார்க்கன். சன்மார்க்க ஜீவியன்னு சொல்லுவாங்க. அப்போ சன்மார்க்கன் அழிந்ததுண்டோ? நல்ல மனுஷன் கூட அழிஞ்சதில்லை. நீ இப்படி அழிஞ்சிட்டு இருக்கியா பாப்பா, நீ ஏதோ தவறு செய்து விட்டாய், நீ பாவி. காலில் ஒரு புண்ணு வந்துடக்கூடாது, மனுஷன் ஒரு வியாதி வந்துடக்கூடாது, மனுஷன் ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது. இதை சொல்லுகிறவர்கள் மற்ற புறஜாதி மனிதர்கள் அல்ல, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள், யோபுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தவன் சொல்ல மாட்டான், எனக்கு உனக்கு வேதம் தெரியுமா? அவன் சொல்றான், ஆண்டவர் அறிஞ்சிருந்தா தேவன் இப்படி உனக்கு இப்படி பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்றான். தேவன் இப்படி பண்ண மாட்டாரு, நீ தேவையில்லாம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதனால தான் இப்படி நடக்குன்னு சொல்லி அவனை குற்றப்படுத்துறாங்க. அதை யோபு தாங்காம சொல்றான், இப்பொழுது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காட்டுகிறதுனால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. அப்படின்னா எனக்கு எதிராக நீங்க பேசுறதுல உங்களுக்கு வெட்கம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். நீ வெட்கப்படாம கூச்சப்படாம எப்படி உங்களால் பேச முடியுதுன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடு தான் இருக்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாயில் தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அவர் கேட்கிறாரு. ஒருவேளை நான் தப்பி நடந்தது மெய்யானாலும், ஒருவேளை நான் தவறு செஞ்சிருந்தாலும் என் தப்பிதம் என்னோடு தான் இருக்கும், என் தப்பு என்னோடு தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு விரோதமாக ஏன்பா பெருமை பாராட்டுறீங்க?
நான் ஒருவேளை அழிஞ்சிட்டு போகிறேன், உங்களால் ஆறுதல் தான் சொல்ல முடியல, உதவி தான் செய்ய முடியல. ஏன் நீங்கள் பெருமை பாராட்டிட்டு இருக்கீங்க? நான் நீதிமான், பாரு அவன் அழிஞ்சிட்டு இருக்கான், அவன் துன்மார்க்கன், அவன் ஆண்டவரே கைவிட்டுட்டார் அப்படி சொல்லிட்டு விசுவாசிகளே, தேவ பிள்ளைகள் தன் பல்லை குத்தி நாற்றுவது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களை, தேவ பிள்ளை கஷ்டப்படுறவங்களை, நல்லா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு குத்துவாங்க. இதை அறியாத பிரசங்கிகள் கூட சில நேரத்தில் உனக்கு இதனால தான் இப்படி வந்தது என்று சொல்வார்கள். இதனால் தான் இப்படி வந்தது, நீ இப்படி தவறிவிட்டாய் என்று சொல்வார்கள். ஆனால் அவரவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்தாதான் அங்கே என்ன நடந்து என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஸோ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை அப்படி நான் தவறு செஞ்சிருந்தா தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறிஞ்சிட்டுங்க. நீங்க ஏன்பா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாசிங்க. இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோபு ஒரு ஆளை கூப்பிட்டானா 100 பேர் வந்து நிற்பான். யாரப்பா அங்கே அந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படி கூப்பிட்டா, ஐயா நான் என்ன பண்ணணும்னு வந்து நிற்பான். இன்னைக்கு எனக்கு கொடுமை, எனக்கு கஷ்டம்னு சொல்லி கூப்பிடுறேன், ஒருத்தரும் இல்லை, கேட்பார் ஒருவரும் இல்லை, கூக்குரலிடுகிறேன், என்ன நடந்துன்னு சொல்லி நியாயம் விசாரிக்க கூட ஆள் இல்லை அப்படி சொல்லி கதறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம சூழ்நிலை அப்படிதான். சில நேரங்களில் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும் பொழுது சுற்றி பார்ப்பாங்க மக்கள், நம்ம ஊர் மக்கள், யார் பக்கம் பலம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பக்கம் சேர்ந்துக்குவாங்க. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அங்கே சேர மாட்டாங்க. நீ அங்கே நிற்கிற அப்போ நானும் அங்கே சேர்ந்துக்கிறேன், ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நியாயம் விசாரிப்பார் யாரும் இல்லை. ஒரு நல்ல விசாரணை, என்ன நடந்துன்னு விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது. ஏன்ப்பா நீங்கள் திட்டுறீங்க, என்ன நடந்துன்னு கேளுங்க, சும்மா பாட்டுக்கு அடிக்கிறீங்க திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். யாரும் கேட்க மாட்டாங்க. 10 1 11 நானும் நிற்கிறேன்னு சொல்லி கல்லறிய ரெடியாக நிற்பாங்க நம்ம ஆளுங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணியிருப்பேன், முந்தானத்தை நான் பார்த்தேன், அதுக்கு முந்தினாத்தை நான் பார்த்தேன், இன்னைக்கு இப்படி தான் பார்த்தேன் இப்படி சொல்லி எரிய ஆரம்பிப்பார்கள். ஆகவே எனக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னன்னு தெரியாமல் யார் மேலேயும் வார்த்தை கல்லால் எரியாதீங்க. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு அது வலிக்கும். அடுத்து 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இருளாக்கி விட்டால் என்னிலிருந்த நான் அற்று போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார், அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார், என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வேதனை தாங்க முடியாம ஆண்டவரை திட்டல, ஆண்டவர் என்ன எதிரி மாதிரி பார்த்துட்டார், ஐயா என்ன ஒரு எதிரி மாதிரி ஆக்கிட்டாரு, என் நம்பிக்கையை செடி அப்படிங்கிற மாதிரி பிடிங்கி போட்டார, நான் உங்களை தானே அவ்வளோ நாள் நம்பி இருந்தேன்னு சொல்லி அவர் வேதனையை கொட்டுகிறார். அடுத்து 13ஆம் வசனத்தை வாசிங்க. என்னுடைய சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு தெரிந்தவர்களை எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியராய் எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி யானேன். வேதனையின் உச்ச கட்டம் அப்படி சொல்லுவாங்க. என் சகோதரர்களை என்னை விட்டு ஓடுறாங்க. ஐயோ இப்போ நம்ம இவன் கூட நின்னா இவன் புண்ணை கழுவணும், புண்ணை கழுவலைன்னா சகோதர பாசம் இல்லைம்பாங்க, அதனால் பிஸியாக இருக்க மாதிரி காட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. இவன்கிட்ட என்ன ஏதாவது உதவி கேட்பான், ஓடிடுவாங்க. ஏன்னா இப்போ இவன்கிட்ட என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அப்படின்னா அர்த்தம் புரியுதா? நேற்று வரைக்கும் நம்மகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு உதவிகளை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு யார் அந்த மனுஷன், யார் அந்த கிறுக்கம்பா, ஒரு பைத்தியக்காரங்க யாரும் உட்காந்துருக்கானே, யாருன்னே தெரிலப்பா, இவர் அடையாளமே தெரியாமல் வேற இருக்கிறாரு. ஆனால் யோபு தான் தெரிஞ்சும் இது யாருன்னே தெரியல, சாம்பல்லாம் அள்ளி போட்டு ரொம்ப கொடூரமாக இருக்காரு, யாருன்னு தெரிலப்பா. சரி யாருன்னு போய் பார்த்து, தண்ணி வேணுமா ஐயா, நான் உங்கள்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட நிறைய நன்மைகள் பெற்றிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, கேட்கக்கூட நாதி இல்லை, கேட்கக்கூட நாதி இல்லை. இன்னொரு கொடுமையான அவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும் பாருங்க. 16ஆம் வசனம், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஓடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டா தலை தெறிக்க ஓடி வருவான். எப்போ? என்கிட்ட துட்டி இருக்கும்போது. என்னடா அங்க பார்த்துட்டு இருக்க, ஓடி வா, ஓடி வருவான்.
கீழே விழுந்து முகம் குப்புற விழுற அடிக்கிற மாதிரி அடித்து பிறண்டு வருவான். இப்போ யோபுகிட்ட எல்லாம் போச்சுது, எல்லாம் இழந்து போய் நிற்கிறாப்புல, எளிமை நடக்கக்கூட பலன் இல்லை. இப்போ யோபு சொல்கிறாரு, நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கூட காது கேட்காத மாதிரி நிற்கான், காது கேட்காத மாதிரி நிற்கிறான். என் வாயினால் நான் அவனை 16 வசனம் கெஞ்ச வேண்டியதாச்சு. எப்பா ஒரு கிளாஸ் தண்ணி தாப்பா, எப்பா அதை கொஞ்சம் எடுத்துற முடியுமா, கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இப்போ தான் அவங்க கூட நினச்சிப்பாங்க, என்கிட்ட கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆண்டவர் தந்திருக்காரு பத்தியா, நீ எவ்வளவு மோசமான ஆளாக இருந்திருப்ப. சாதாரணமாக நினைக்கக்கூடியதான் பாரு, உன்னை கெஞ்ச வச்சிருக்காரு பாரு ஆண்டவர். அப்போ எந்த அளவுக்கு நீ மோசமாக நடந்திருப்ப, நீ எவ்வளவு மோசமான ஆள் என்பதை இப்போ உணர்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார முதற்கொண்டு அத்தனை பேர் மனசுக்குள்ள கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இதோடு நின்று போகலைங்க. வாசிங்க 17ஆம் வசனம். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். கவனிச்சிங்களா? என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். இப்போ அந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இருந்தால் கூட தண்ணி தந்திருப்பாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டிருக்கிறார். அதை சொல்கிறாரு. அடுத்து சிறு பிள்ளைகள், இவர்கிட்ட வேலை பார்த்தா அவங்களுடைய குடும்பத்தோட சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் அப்படிலாம் நினைக்காது. ஆனால் இந்த சிறு பிள்ளைகள் கூட என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அசட்டைன்னு என்னது? ஒரு பொருட்டா, இவன் எல்லாம் ஒரு ஆளு, எல்லாம் ஒரு ஆளையா அப்படின்னு அசட்டை பண்ணுற அளவுக்கு இந்த யோபுடைய நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே. அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என்ன பேசியிருப்பாங்க? என் வாழ்நாளில் சுகபோகமாக வாழ்ந்தான், இஷ்டம் போல வாழ்ந்தான், இன்னைக்கு பாருங்க இஷ்டத்துக்கு ஒரு தண்ணி கூட கிடைக்கல. நீங்கள் யாரையாவது இப்படி பேசியிருக்கிறது உண்டா? யாரையாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பணக்காரனாக இருந்து ஏழையாக இருப்பான், கஷ்டப்பட்டு இருப்பான், இவனுக்கு வேணும் இது வேணும் இதுக்க மேலே இவன் இப்படி பேசுனது உண்டா? இனி யாரையாவது பார்த்தா அப்படி என்ன செய்யாதீங்க, பேசவே செய்யாதீங்க. என்ன நடந்து என்பதை நீங்கள் பார்க்கல, உள்ள என்ன நடந்துட்டுங்கிறத உங்களுக்கு தெரியாது. யாராவது கால்வலி வியாதி கஷ்டம்னு இருக்கும் பொழுது அவங்கள கேலி கிண்டல் பண்ணாதீங்க. நீ இந்த மாதிரி பண்ணதால தான் அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி சொல்லாதீங்க. என்ன நடந்து நமக்கு தெரியாது, நாளைக்கு நமக்கு என்ன நடக்குமோ தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், என்னடா மண்டையில் முடியெல்லாம் போயிட்டு ஒன்றும் தொலைஞ்சு போச்சே காணலையே அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லுவாங்க, அதை ஏன்பா கேட்குற, நான் என் முடி நல்ல அழகாக இருக்கும்போது நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன், சொட்டத்தலைன்னு சொல்லுவேன். எனக்கு இப்படி சொட்டை அவன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லுவேன். ரொம்ப கிண்டல் பண்ணுவான். ஏன் சொட்டை எங்கள் வாயாம்பாங்க, போயாம்மா இப்படிலாம் நான் சொன்னேன். ஆனால் உண்மையில் எனக்கு சொட்டை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ என் மண்டையை பாரு இப்படி இருக்குன்ற. உண்மையாக சொல்கிறேன், என் கூட நண்பர்லாம் வருவாங்க, நல்லா கிண்டல் பண்ணி ஜாலியாக பேசிட்டு போவோம் ஒரு காலத்தில். ஆனால் யாருடைய ஊனத்தை வச்சு நான் கிண்டல் பண்ணவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். யாருடைய ஊனத்தை எனக்கு கிண்டல் பண்ண மாட்டேன். யாராவது அப்படி சொன்னால் அப்படி சொல்லாதீங்க அப்படிம்பேன். அவருடைய கலரையோ அவருடைய ஊனத்தையோ கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். முதல் விஷயம். ஏன்னா அவங்க ஒரு வேளை நம்ம சொல்கிறத பார்த்து சிரித்தாலும் அவங்க உள்ளம் வலிக்கும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்ப்பார், அதனுடைய பலன் எனக்கு வந்து சேரும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் ஜோக் வேற, பரியாசம் வேற. கவனிச்சிங்களா? நிறைய பேர் இதுதான் ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டிவிகளெல்லாம் பார்ப்போம், அது ஜஸ்ட் நடிப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது நடிப்பு, அவங்க உள்ள அப்படி இருக்காது. ஒருத்தர் சிரிக்க வைக்கணும், அதனால் ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் அவங்க சொல்லி வச்சு தான் செய்வாங்க. பெர்மிஷன் கேட்பாங்க, சார் ஐயா நான் உங்கள் ஊனத்தை கிண்டல் பண்ணலாமா ஒரு 4 பேர் சிரிக்க வைக்கிறதுக்காக, இப்படிலாம் நடக்குமாங்க. இல்லைன்னா அவங்க கேஸ் போட்டால் உள்ள பெர்மிஷன் வாங்குவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பிழைப்பு, அவங்களுக்கு அப்படி வாழ்கிறது தான் அவங்களுக்கு பிழைப்பு. இந்த ஷோ 4 பேர் பார்த்து அதில் வர இன்கம் தான் அவங்களுக்கு பிழைப்பு. அப்போ நம்ம ஒரு காரியம் செய்யும்போது ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. அவன் என்ன நிலைமை நமக்கு தெரியாது, நமக்கு அது வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இங்கே அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, விரோதமாக பேசுகிறாங்க. சரி, கடைசியாக 19வது வசனத்துக்கு வாங்க. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, ஒரு கூட்ட மக்களை நீங்கள் பார்க்க முடியும், லெவலாக இருப்பாங்க. இவங்க ஒரு கோடீஸ்வரர் லெவல்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கோடீஸ்வரர் லெவலில் தான் இவங்க பிடிச்சிக்குவாங்க. இங்கே போகிற வர அந்த லெவல்லே போவாங்க, தப்புன்னு கிடையாது. பட் அந்த கோடீஸ்வரர் நண்பன் ஒரு நாள் கொஞ்சம் இறங்கி
அவன் வந்து பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டானுங்களா, அதுக்கு ஒரு இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஒன்றா பழகி ஒன்றா பேசி அப்படி இருந்து அவங்க திடீர்னு அவனுடைய வியாபாரம் ஏதோ டவுன் ஆகி அவன் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடன்காரன் ஆகி பிச்சைக்காரன் மாதிரி ஆயிட்டானுங்களா, இவங்க ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதும், பண்ணவே மாட்டாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படிப்பட்டவங்கள வாங்கடா நம்ம ஆளுக்கு ஒரு ஷேர் கொடுத்து மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்துவோம்பாங்க. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், இவன் கேட்கல, இவனுக்கு இதை பண்ண தெரியல, இவன் அப்படி பண்ணியிருந்தா இப்படி வந்து இப்படி தான் இந்த இப்படி சொல்கிறோன்னு நம்பவே கூடாது. இப்போ உனக்கு என்ன செய்ய முடியும், போனது போச்சு, இப்போ ஒன்று எதாவது செய்ய முடியாது, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் சொன்னது கேட்கலையே அப்படின்னு போயிடுவான். ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்ய முடியும், செய்யவே மாட்டான். ஸோ இங்கே வேதம் சொல்கிறது, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். பிராண சிநேகிதன் என்னது, உயிருக்குயிராய் நேசித்த, பிராணன்னா உயிர், உயிருக்குயிரான நண்பர்கள் பிராண சிநேகிதர்கள். பார்த்தா இப்போ எஸ்கேப் ஓடி ஒளிகிறாங்க, என்னை வெறுக்கிறாங்க. ஏன்னா இவனு வெறுக்கிற காரணம் என்ன, இப்போ அழகு இல்லை, வந்துட்டேன் அந்தஸ்து இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, திறமை இல்லை, எல்லாம் இழந்து போய் நிற்கிறான். இனி இவனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆகவே வெறுக்கிறார்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நீ ரோட்டில் இருக்க அநேக பிச்சைக்காரா நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்கும்போது எப்படி தான் பார்ப்பேன், எந்த குடும்பத்தில் எவ்வளவு பணக்காரனாக இருந்தானோ தெரியாது, இவன் எப்படி வாழ்ந்துருந்தான்னு தெரியாது. எனக்கு இது எப்போ தெரியும் அப்படின்னா, நாகர்கோயிலில் மணிமேடை பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. இப்போ நானும் நண்பர்களும் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக டீ குடிக்க போயிருந்தோம். அப்போது நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்தார், பிச்சை எடுக்கிற ஒரு மாதிரி தான் அவரோட தோட்டங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு கேக்கும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்தேன். அவர் வேண்டான்ட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரினா நம்ம ஒரு ஹெல்ப் மைண்டில் பண்ணுறோம், இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டாருன்ட்டு. அப்போ தான் அந்த கடைக்காரனும் கூட வந்திருந்த ஒரு அண்ணனும் சொன்னாங்க, அவர் யார் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு, பெரிய கோடீஸ்வரன், யார்ட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டார். அப்போ ஏன்னா எப்படி வந்திருக்காரு, அவருடைய ஃபேமிலியில் பிரச்சனை, அவ்வளோ பெரிய பணக்காரன், பிள்ளைங்கெல்லாம் மதிக்கலை, ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே வந்துட்டார். போங்கடா நீங்களும் உங்கள் சொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பைத்தியம் மாதிரி தான் அவர், கிட்டத்தட்ட ஒரு இதாகிட்டார். மனம் பாதிக்கப்பட்டு விட்டது, மனநலம் பாதிக்கப்பட்டு, ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் ஏதோ எதிர்பார்க்கிறார், அது கிடைக்கல, எதுவும் வேண்டாம்னு சொல்லி உதறிட்டு வந்துட்டார். அவர் தான், அவர் தேவைன்னா கேட்பார், குடிப்பார், அவ்வளோதான், யார்ட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டாருன்னு சொன்னார். இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இனி அந்த மறுபடியும் அந்த வாழ்க்கைக்கு போக மாட்டார், அந்த வாழ்க்கையை வேண்டாங்கிறார். அவர் இது நிம்மதியாக இருக்குது போல் இருக்கு, அதை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொல்கிறார். எத்தனை நான் சொல்கிறேன் புரியுது? ஹல்லேலூயா. பரவாயில்ல, சாகணும்னு ஒரு முடிவு எடுக்கலை, எனக்கு சொத்தா பெருசாக வாழ், ரோட்டோரத்தில் படுத்துக்கிறேன், அதே நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு மாளிகை வேண்டாம்னு இறங்கி வந்திருக்காரு, அவ்வளோதான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு ரோட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இதே தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கங்கே பிச்சை எடுக்கிறாங்கம்மா, ஒரு லெவலில் இருக்காங்க. அன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேட்டி எடுக்கேன், ஏன்ப்பா அவங்க குடும்பம் ஒன்று இருக்காங்க, ஒருத்தர் என்ன மதிக்கிறதுல தான் வந்துட்டேன் அப்படின்றார். ஒருத்தர் அன்னைக்கு குடும்பம் வேண்டாமா, எதுவும் வேண்டாம், இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்றார். சிலவன் சோம்பேறி, குடும்பத்தை நடத்த தெரியாமல் அடித்து விரட்டி இருப்பாங்க, அது ஒரு பக்கம். சிலவனுக்கு உழைக்கிறது பிடிக்காது, பிச்சை எடுத்தால் தான் அவனுக்கு தூக்கம் வரும், இது ஒரு கூட்டம். ஆனாலும் நம்ம யாரையும், ஒரு தேவ மனுஷன் சொன்னார், பிச்சை எடுப்பவங்களை கூட அற்பமா என்னாதீங்க, அவங்க தேவனுடைய சாயலில் இருக்கிறான்னு சொன்ன நினைவு எனக்கு இருக்குது. ஆகவே யாரையுமே நம்ம யோசிக்காமல் திட்டவோ பேசவோ கூடாது. மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், என்னை இவன் பிச்சைக்காராயிட்டான், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதியானார்கள். வெறுத்தா கூட பரவாயில்ல, விரோதி ஆயிட்டாங்க. விரோதினா விரோதமாக பேசினாலே விரோதி தானே, விரோதி ஆயிட்டாங்க. அடுத்து 20ஆம் வசனம், என் எலும்புகள் என் தோலோடு என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. அப்போ அந்த உருவம் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. வயசாக வயசாக தோல் எலும்போட ஒட்ட ஆரம்பிக்கிறோம், சதை குறைஞ்சிக்கிட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? ஒட்டி 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 எல்லாம் அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எலும்போட தோல் ஒட்ட ஆரம்பிச்சிட்டு, அப்படின்னா சதையே இல்லை, உடம்புல எதுவுமே இல்லை, ஹெல்த்தே இல்லை, ஒல்லி ஆயிட்டாங்க. இப்போ அவர் வார்த்தை வர்ணனையை பாருங்க, பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. பற்களை மூட, இந்த உதட்டில் உள்ள தோல் மட்டும்தான் கொஞ்சம் நெஞ்சிட்டு தப்புனதுன்னு சொல்றாரு. 21ஆம் வசனம், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. 22ஆம் வசனம், தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன், என் மாமிசம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன என்று சொல்லி இங்கே நிறைய வார்த்தைகள் எழுதுறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் கருங்கல்ல எழுதப்பட்டு புஸ்தகங்களில் வரையப்பட்டா நலமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்துறார், ஆண்டவர் தெரியாமல் இது இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டு கடைசியில்
ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறார். என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? 25ஆம் வசனம். கடைசியா சொல்றாரு, இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. சேப்பா, நண்பர்கள் விட்டாங்க, குடும்பம் விட்டுட்டு, பிள்ளைங்க விட்டாங்க, எல்லாம் போச்சு, சுற்றி உள்ள எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, என்னை வேதனைப்படுத்ததான் ஆட்கள் உண்டே தவிர தேற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லை. என்ன குற்றவாளியை தான் பார்க்குறாங்க, ஏதோ தப்பு செஞ்சவனாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் தேவன் எங்க, நீ ஆராதிச்ச ஆண்டவர் எங்கன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணாங்க. ஆகவே எனக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் தேவனும் என்னை வேதனைப்படுத்துறான்னு சொல்லி சொன்னாலும் கடைசி அவர் என்ன சொல்லுவார்னா, என் மீட்பர் 25ஆம் வசனம் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உதிக்கிறது இந்த யோபுக்கு விசுவாசம்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கும் எனக்கும் இப்படி உதித்ததென்றால் நாம் தேறின விசுவாசிகளே. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வழியா நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, தேவன் மேல இப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு வருகிறதா என்பதா முக்கியம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரியா, அவர் என்ன நடத்துவாரியா? இந்த சூழ்நிலையை நீங்க பார்த்து கேலி பண்ணலாம், ஆனால் இன்னும் ஒரு நாள் வரும் என்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார்னு சொல்லி யாராலும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியலன்றா நீங்களும் நானும் இன்னும் தேரவில்லை என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. பவுலும் யோவானும் பேதுருவும் மற்ற நண்பர்களும் சீசர்களும் எல்லாரும் சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணவில்லை. தினந்தோறும் செத்து பிழைக்கிறேன் என்று சொல்லப்பட்டாலும் என்று சொல்லிதான் அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். நல்ல ஒரு லக்ஸரியா வாழ்ந்து கொண்டு செய்யல. அவங்க வாழ்க்கையில இது ஒரு பகுதி, இப்படிதான் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா படுக்கை அல்ல, அது முள் படுக்கை என்பதாக ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில நாம ஸ்திரமா இருந்து விடக்கூடாது என்பது ஆண்டோடைய நோக்கமே தவிர நீங்களும் நானும் நிம்மதியா இருந்துடக்கூடாதுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை. நீங்க இந்த பூமியை நேசித்து உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூர்ந்து உலகத்தை படைத்தவரை மறந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் நோக்கமாக இருக்கிறார். ஆகவே தான் வேதனைகளும் சோதனைகளும் நம்மளை சுற்றி வைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் மனிதன் கர்த்தரை நினைப்பான், கடவுளை மறக்காமல் இருப்பான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரானா, ஆண்டவர் ஆராதிக்கிறானா இல்லையா, சரி ஒரு சின்ன கொட்டு கொடுப்போம், பாசமா ஒரு தட்டு. அவர் கோபத்தில் தட்டினா காணாமல் போயிடுவோம். ஹல்லேலூயா. சின்ன ஒரு தட்டு. நாம் யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள வச்சு ஒரு தட்டு. உன்னை கண்டு தானப்பா நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தேன், உனக்காக தானே இப்படி இருந்தேன், அவனை வச்சே ஒரு தட்டு. அப்போ தான் ஆண்டவரே, நான் போன வாரம் பண்ணது என்னுடைய தவறு தான், மன்னிச்சிருங்கப்பா. வேற ஒரு ஆள் அவங்களை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே அவங்களோட பேசுவார். இதை நான் புரிந்து கொள்ள முடியும். நான் போன வாரம் வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். நான் ஜெபம் பண்ணி இருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பைபிள் வாசிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். இனி ஆண்டவர் அப்படி நடந்துக்கிறேன். அப்படி டெய்லி மனுஷன் ஆண்டவரை நினைக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. சரி, அது 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என்ன ஒரு விசுவாசம்! இங்க தோல் எலும்போட ஒட்ட ஆரம்பிச்சுட்டு, உதட மூட தோல் இல்லை, கொஞ்சம் தோல் மட்டும் மிச்சம். சைஸே ஆள் மாறிட்டு ஏலியன் போல மாறிட்டார். அந்த ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. எல்லாரும் கிண்டல் பண்ணி ஏளனம் பண்ணுகிற லெவல்ல மாறின பிறகு இங்க எல்லாம் செத்த பிறகு ஒரு விசுவாசம் துளிர் விடுகிறது. விசுவாசம் சாகவில்லை யோபுடைய வாழ்க்கையிலே. இதைத்தான் இங்கே வேதத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். யோபு செத்து கொண்டிருக்கிறார், தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையோ கேடுகட்ட நிலைமை, பிழைப்பமோ இருப்பமோ என்று தெரியாத ஒரு நிலைமையில தான் யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா விசுவாசம் சாகாமல் துளிர்த்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் செத்திருக்கிறது, நம்முடைய சரீரம் பெருத்திருக்கிறது, சரீரம் வளர்ந்திருக்கிறது, விசுவாசம் வளராமலே இருக்கிறது என்பதைத்தான் நான் காண்பிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான் என்பதெல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனா நம்மளோ தினந்தோறும் பதறி கதறி துடித்து கொண்டிருக்கிறோம். லேசா யாராவது இதாக சொன்னால் போதும் உடனே பதட்டம். சரி, தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட். 27ஆம் வசனம், அவரை வேற யாரும் இல்லப்பா, நானே பார்ப்பேன். 2 கண் இருக்கும், நான் பார்ப்பேன் அப்படின்றாரு. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே திரும்பி முதல்ல வாசித்த சங்கீதம் 42க்கு வருவோம். 42ல வரும்பொழுது 5ஆம் வசனம் வாசிக்கலாம்.
என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரி, அவர் சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் அவரை இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கஷ்டங்கள். இங்கே லக்ஸரியாக வாழ்ந்து பெரிய வாழ்க்கை வாழ்ந்து எல்லாம் இழந்து தொலைந்த ஒரு வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கை. தாவீதோ ஆரம்பத்திலிருந்தே ஆடுகள் மட்டும்தான் அவனுக்கு தெரியும், வேற எந்த ஆட்களையும் ஊருக்குள்ள தெரியாது. இதான் அவனுடைய வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் வித்தியாசம். இந்த வாழ்க்கையை அவனுக்கு கழிந்து போயிட்டு காடோட முடிஞ்சது நினைச்சிட்டு இருந்தாரு இந்த தாவீது. ஆனால் ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் அரசவையில யாருக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி கூட இப்படி ஒரு மகன் இருக்காங்க தெரியாத ஒரு நிலைமையில தான் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஆடுகளை மேய்த்தவனை ஆண்டவர் அரசனை உயர்த்தினார். உலகத்துல ஒருத்தனும் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவர் தாவீதை அரசனாக்குற காரணம் என்ன தெரியுமா? தன்னை தேற்றுவதற்கு 100 ஊழியக்காரங்க வேணும், தன்னை தேற்றுவதற்கு, தனக்கு பேசுவதற்கு, தனக்கு தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு விதவிதமா ஊழியர்கள் எனக்கு வேணும் சொல்லி அலைந்து திரிகிறவர்கள் மத்தியில் எனக்கு நீங்க மட்டும் நீ வாழ்வதற்கும் நீ உயர்வதற்கும் நீ பிழைப்பதற்கும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிடம் கேட்போம். ஆண்டவரே, தன்னைத்தான சோதித்து அறிகிற ஒரு நேரம் இது, தன்னைத்தான சோதித்து அறிகிற நேரம் இது. எப்படி ஆண்டவரே நான் பிழைப்பேன்? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் விசுவாசமா இருந்துட்டு மறுபடியும் அந்த செடிக்கு தண்ணி ஊத்தாத நிலைமை போலவே விசுவாசத்தை கண்டுகொள்ளாம விட்டுறோம். அன்னைக்கு விசுவாசித்தேன், நான் நல்லாயிருவேன் நினைச்சிட்டு வந்தேன், இப்ப மறுபடியும் சோர்ந்து போச்சு, மறுபடியும் பின்வாங்கி போயிட்டேன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த யோபோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் இந்த மண்ணின் மேல் வந்து நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன், அந்நிய கண்களில் என் சொந்த கண்களை காணும் என்பதை அவர் மனதார விசுவாசித்து அறிக்கையிடுகிறார். அவர் என்ன ஒரு நாள் வந்து காப்பாற்றுவாரியா, நான் அவரை பார்ப்பேன், மீட் பண்ணுவேன் அவரை என்பதை தெளிவான ஒரு விசுவாசத்தோடு வாழ்கிறார். யோபு சங்கீதக்காரன் தாவீதோ, என் ஆத்துமாவே கவலைப்படாத, என் ஆத்துமாவே கவலைப்படாத, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, ஒரு நாள் ஆண்டவர் எழுப்புவார், நீ செட்டைகளை அடித்து உயர பரப்பாய் என்பதாய் அவர் தன்னை தேற்றுகிற வார்த்தைகளை நாம் காண முடிகிறது. இன்றைக்கும் உங்களுடைய இருதயம் இப்படி தேற்றப்பட்டால் நலமாயிருக்கும், இப்படி தேற்றப்பட்டால் நலமாயிருக்கும். நம்மளை நாம் தேற்றுவோமா? எப்படி தேற்றலாம்? ஆத்மாவை கலங்காத, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் வாழ்க்கை மாறும், என் குடும்பம் மாறும், என் மனைவி என் கணவன் மாறுவார்கள், என் பிள்ளைகள் மாறுவார்கள், என் பெற்றோர்கள் மாறுவார்கள், என் சகோதரர்கள் மாறுவார்கள், என் தேசம் மாறும், என் ஊர் மாறும், என் நிலைமை மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. கரங்களை தட்டி என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய வாழ்க்கை மாறும், என் கணவர் மாறுவார். எஸ் எஸ், இப்ப இருக்க நிலைமையை நான் பார்க்க மாட்டேன், இனி வரும் மகிமையை நான் பார்ப்பேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எட்டி காய்க்குவல் கசக்கும் வாழ்க்கை மதுரமா மாறும். சொல்லுங்க ஓ மகிமை. ஆமென், ஆமென். விசுவாசத்தை வளர விடுங்க. ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கொள்வோம், விசுவாசத்தை வளர விடுவோம். விசுவாசம் வளரட்டு இருக்குள்ள எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் என்னை விட்டு